நேத்து நைட்டு போலவே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து திரும்பவும் ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. காத்துல டிராவல் பண்ணி வந்ததுனாலயோ என்னமோ காலையிலேயே சரியான காது வலி இருந்தாலும் சமைக்கணுமேனு சமாளிச்சு லஞ்சுக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சிருந்தேன். இந்த மாதிரி எப்பெல்லாம் எனக்கு சமைக்க முடியலையோ மூட் அவுட்டா இருக்கோ அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது இந்த சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான். ஏன்னா பக்கத்துல நிக்க வேண்டியது இருக்காது. மொத்தமா குக்கர்ல போட்டு 10 நிமிஷத்துல வேக வச்சு தாளிச்சு விட்டோம்னா ரெடி ஆயிடும். சிம்பிளா முடிச்சிட்டாலும் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பிடிச்சதாவும் இருக்கும். இந்த மாதிரி உடம்புக்கு முடியாத சமைக்க பிடிக்காத நேரங்கள்ல நீங்கெல்லாம் எப்படி சமாளிச்சு என்ன சமைப்பீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே சமையல் எல்லாம் முடிச்சதும் ஸ்ரீ ஃபுட்ஸ்ல இருந்து கொரியர் ஒன்று ரிசீவ் ஆயிருந்தது. ஆல்ரெடி அவங்களுடைய பூண்டு பொடியும் வேர்க்கடலை பொடியும் யூஸ் பண்ணிருக்கேன். சூப்பரா இருந்தது. இப்போ காலி ஆயிடுச்சு. சரி திரும்ப ஆர்டர் போடும்போது அவங்களுடைய மல்டி கிரெயின் பவுடர்ல 20+ கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அதோட இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் ராகி மிக்ஸ், டர்மரிக் பவுடர், சாம்பார் பவுடர்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணிருந்தேன். அதெல்லாம் தான் ரிசீவ் ஆயிருந்தது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கும் தேவைப்பட்ட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் டேக் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.